ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பேங்க்குக்கு போனாலேவும் எப்படி ஒரு நாள் ஆயிடுது அன்னைக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் அங்கே வெயிட் பண்ணுற டைம் தான் அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு வேலையாகுதோ இல்லையோ வெயிட் பண்ணுற டைம் அதிகமாக இருக்கும். அதுக்காக பாதி பேர் பேங்க்குக்கு போனாலே ஒரு நாள் ஃபுல்லாக வேலையை லீவ் போடுற மாதிரி இருக்கும். அப்போ நான் போனப்போ தான் செல்வமகள் சேமிப்பு திட்டம், ஸோ இது வந்து எஸ்பிஐயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. உண்மையிலேயும் நான் இப்போ தான் பார்க்குறேன் எஸ்பிஐயில் இருக்குது. ஏன்னா நான் போஸ்ட் ஆஃபீஸில் தான் இருக்குது. ஆனால் எஸ்பிஐயில் போட்டால் அக்கௌண்ட் இருக்கணும். அக்கௌண்ட் இருக்கவங்க பேரண்ட்டுக்கும் அக்கௌண்ட் இருக்கணும். அக்கௌண்ட்டில் இல்லாட்டி ஓப்பன் பண்ணி தந்து செல்வமகள் திட்டத்தை போட்டு விடுறாங்க. அந்த டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எத்தனை நாள் எவ்வளோ போட்டால் மாதம் எவ்வளோ கட்டினா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும், ப்ளஸ் நம்ம பாப்பா வந்து ஆஃப்டர் ஒரு 18, அதுக்கப்புறம் ஒரு 18 21 5 வருஷம் கழிச்சு 23 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படி கொடுக்குறப்ப எவ்வளோ அமௌண்ட்டு வரும்னு தெரியும். எனக்கு தெரிஞ்ச 1000 ரூபாய் கட்டினோம்னா, மாதம் 1000 ரூபாய் கட்டினோம்னா கடைசியில் வந்து 5 லட்சம் கிடைக்கிற மாதிரி வரும். 18 வயசில் முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 5 வருஷம் வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு யாருக்காவது போடணுன்னா போட்டு விடுங்க. இப்போ இருந்தே போட்டால் தான் 500 ரூபாயிலேருந்து இது ஆரம்பிக்குது. பேங்க்கில் நம்மளுக்கு வந்து கூட்டம்லாம் எதுனா போஸ்ட் ஆஃபீஸு ஏன்னா போனோடனே கட்டிட்டு வந்துடலாம். ஆனால் பேங்க்கில் இது வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலை. இதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணுமா செய்யணுமா என்னன்னு தெரியல. ஆனால் இதில் வந்து எல்லாமே அதில் போட்டிருக்காங்க. பாப்பாவுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணும், அவங்களோட பேரண்ட்டுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணுன்றதை போட்டிருக்காங்க. நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் போய் விஸ்வகர்மா யோஜனா அந்த மோடி லோன் கேட்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. என்ன ஒன்றுனா, அவங்க இருக்க கூட்டத்தில் இதை வேறு டவுட்டை கிளியர் பண்ணுன்ற மாதிரி பார்த்துட்டாங்கன்னா சங்கட்டமாக போயிடும். எதுக்கு அப்படின்ட்டு கூட்டமாக வேறு இருந்துச்சு. அதனால் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்துட்டேன். நீங்கள் யாராவது போடுறதா இருந்தால் பாப்பா இருந்துச்சுன்னா வீட்டில் போட்டு விடுங்க. இல்லை இது வேண்டாம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போட்டுக்கிறவங்க போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நாங்கள் வந்து எங்கள் பாப்பாவுக்கு போட்டுவிட்டோம், 5 வயசுலேயே போட்டுவிட்டோம். இப்போ போய்கிட்டு தான் இருக்குது. பாப்பாவுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் தான் போட்டிருக்கோம். இது வந்து 10 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அப்போ போட்டால் தான் உண்டு. அதுக்கப்புறம் இது போடுவாங்களா, 10 வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு போடுவாங்களா என்னன்றது வந்து ஒரு டவுட்டு தான். போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. பெண் குழந்தை பொறுத்த மட்டும் நம்ம படிப்பு செலவுக்கு தான் அதிகமாக செலவழிக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நகை 2வது. கண்டிப்பாக எல்லாருமே சேவிங்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.